குருவே சரணம். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப விசேஷமானது. ஏன்னா 12 மாதத்துலேயும் மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மாத சிவராத்திரியை காட்டிலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாசிவராத்திரி ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த மாசி மாதத்தில் தான் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட தினம் அப்படின்னு சொல்லி நாம் அந்த சிவபெருமானை மகாசிவராத்திரி அன்னைக்கு நாம் வழிபாடு பண்ணுறோம். அப்போது இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு கார்த்தால, அதாவது இப்போ வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்னைக்கு கார்த்தால இருந்து விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழித்து மறாவது நாளும் கண் விழித்து அன்னைக்கு மறாவது நாள் தான் இரவு தூங்கணும். அப்படி தூங்கும் பட்சத்துக்கு தான் அந்த சிவராத்திரியினுடைய முழுமையான ஒரு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ முடியாதவங்க சிவராத்திரி முடிஞ்சு மறாவது நாள் ஒரு 10 மணிக்கு மேலே தூங்கினா கூட பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு 10 மணி வரைக்குமாவது கண் விழித்து இருப்பது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த மகாசிவராத்திரி 4 கால அபிஷேக பூஜை இறைவனுக்கு நடக்குது. இப்போ என்ன 4 காலங்களில் என்ன ஒரு விசேஷ பலன் நமக்கு உண்டு அப்படின்னா, முதல் காலம் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரும் மகா சரஸ்வதியும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ அந்த முதல் காலத்தில் கலந்துக்கிறதன் மூலமாக ஞானமும் கல்வி கற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலனும் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது காலம் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு காலம். அப்போ அந்த காலத்துலேயும் நாம் கலந்துக்கிறதன் மூலமாக செல்வங்கள் சேர்வதற்கான வழிகள் கிடைக்கும். மூன்றாவது காலம் ரொம்ப முக்கியமான காலம், லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கோத்பவரை நல்லா பார்த்தோம்னாலே தெரியும், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், லிங்கஸ்வரூபம், இறைவன் ஜோதி வடிவில் இருப்பார். அந்த லிங்கோத்பவ காலமான 3ஆம் காலத்தில் அம்பாலே இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய காலம். அப்போ அந்த காலத்தில் நாம் இறைவனை வழிபாடு செய்யும்போது நமக்கு மன தைரியங்கள் கிடைக்க வழிகள் கிடைக்கும். 4ஆம் காலம் 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், மனிதர்கள் எல்லாமே சேர்ந்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய காலம் 4ஆம் காலம். ஆக இந்த 4 காலங்களிலும் ஒவ்வொரு வித பலன்களும் ஒவ்வொரு வித தெய்வங்களும் வழிபாடு செய்யும்போது, இந்த 4 காலங்களும் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது இது அத்தனை பலன்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதோட 12 மாத பிரதோஷ காலங்களில் நாம் விரதம் இருந்தால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த மகா சிவராத்திரியில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த பலன் கிடைத்து நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கி, செய்த பாவங்கள் நீங்கி நல்லதொரு பலனை இறைவன் நிச்சயமாக தரும்.